என்ன காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நெல்லிக்காவை போடுவோம். இது எதுக்கு போடுறோம்? நல்ல முடி வளர்ச்சியா இருக்கும். அப்ப இது முழுசா போடணுமா இல்ல கட் பண்ணி போடணுமா? கட் பண்ணி தான் போடணும். நெல்லிக்காய் விதையை எடுத்துட்டு போடணும். லெமன் வந்துட்டு தலையில் இருக்கிற பொடுகு அதெல்லாம் போகிறதுக்காக லெமன். இது நல்லா வேகட்டும். நல்லா காய்ஞ்ச பிறகு மேலே வரும்ல, வெந்த பிறகு அந்த இலையெல்லாம் போடணும். என்ன இலை? வெத்தலை, கரிசலாங்கண்ணி போடலாமா? போடலாம். சொல்லு. இது என்னென்னது? வெத்தலை, சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு வெத்தலை. அப்புறம் கருங்கருன்னு வளர்றதுக்கு கரிசலாங்கண்ணி. அதுக்கப்புறம் மருதாணி. முடி நல்லா வளர்றதுக்கு. மறிக்கொழுந்து முடி வாசனைக்கு நல்லா. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை நல்லா கருங்கருன்னு வளர்றதுக்கு. அதுக்கப்புறம் துளசி சளியை முறிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொட்டி. செம்பருத்தி பூ நல்லா முடி ஷைனிங் கொடுக்கறதுக்கு செம்பருத்தி பூ. இது வேப்பிலை பூச்சி வெட்டெல்லாம் போகிறதுக்கு. இது கற்பூரவள்ளி சளியெல்லாம் முறிக்கிறதுக்கு. இதெல்லாம் இது குப்பைமேனி. தலையில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு. அவ்வளோதானா? லாஸ்ட்டில் வெந்தயம் போடணும். வெந்தயமா? வெந்தயம் லாஸ்ட்டில் போடணும். இது கொஞ்சம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவ்வளோதான். நல்ல முறிய காய வச்சு இறக்கிற வேண்டியது தான். 2 நாள் ஊற வச்சு வடிகட்டணும். ஓ அப்படியா? அப்புறம் வேர்த்து தண்ணி ஊற்றும். நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணணுமாமா? நல்லா வேகணும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு ஆயில் எடுத்துடுவீங்களா? குளிர்ச்சிக்கு வெந்தயம் அள்ளி போடு. இப்படி போடுறீங்க. கலக்கி விட்டு அதை காய வைக்கணும்.